ஃப்ரங்கல் குறைபாடு. இந்த ஃப்ரங்கல் குறைபாடுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கத வந்து சில்வர் புரோமைடு அப்படிங்கிறது. இப்போ இதில் படிக அணிக்கோவை அணிக்கோவை தளத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு அயனியானது, அதாவது இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தளம், இந்த தளத்தில் அமைய வேண்டிய ஒரு அயனியானது அவ்விடத்தில் அமையாமல், இப்போ இங்கே அமைய வேண்டிய இந்த சில்வரானது இந்த இடத்துல அமையாமல் மற்றொரு இடைச்செருகல் நிலையில் அமைந்திருப்பதால், மற்றொரு இடைச்செருகல்னா இந்த பாருங்க, இது ஒரு தளம், இது ஒரு தளம், இந்த தளத்துக்கு ரெண்டுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடைச்செருகல் சொருகி நிற்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா இடைச்செருகல் நிலையில் அமைந்திருப்பதால் ஏற்படும் இந்த குறைபாடைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரங்கல் குறைபாடு எனப்படும். இப்போ உருவ அளவில் அதிக வேறுபாடு. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா சாட்கி குறைபாடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மோரார்லெஸ் வந்து ஈக்குவல் அப்படின்ற ரேஞ்சில் இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா நேர்மின் அயனிக்கும் எதிர்மின் அயனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உருவ அளவில் அதிக வேறுபாடு வந்து காணப்படும் அப்படிங்கிறாங்க. நேர் மற்றும் எதிர் அயனிகளை கொண்டுள்ள அயனிப்படுகியங்களில் இந்த குறைபாடு வந்து ஏற்படுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட், சாட்கி குறைபாடை போல் அல்லாமல் இக்குறைபாடு படிக அடர்த்தியில் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ மிஸ் ஆகக்கூடிய எந்த தளத்தில் வந்து மிஸ் ஆகுதோ அந்த அயனியானது வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் வெளியில் போகிறதில்ல, வேற ஒரு தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடையில சொருகி நிற்குது. அந்த இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொருகி நிற்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்தவித படிக அடர்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. இப்போ எடுத்துக்காட்டாக சில்வர் புரோமைடு இந்நேர்வில் சிறிய உருவளவுள்ள சில்வர் அயனியானது அதன் வழக்கமான அணிக்கோவை புள்ளிகளில் இடம்பெறாமல் படத்தில் காட்டியுள்ளவாறு இடைச்செருகல் நிலைகளில் காணப்படுகிறது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரங்கல் குறைபாடு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின், சில நேரங்களில் 3 மார்க் கொஸ்டின்லையும் கேட்குறாங்க.